தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். முல்லைப் பெரியாறு அணை உடையும் என்பது காமிக்ஸ் கதை போல் உள்ளது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முல்லைப் பெரியாறு அணை உடையும் என்பது காமிக்ஸ் கதை போல் உள்ளது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். முல்லைப் பெரியாறு அணை உறுதியாகவே உள்ளது என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை உடையும் என்பது காமிக்ஸ் கதை போல் உள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முல்லைப் பெரியாறு அணை உறுதியாக இருப்பதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். முல்லைப் பெரியாறு அணை உறுதியாகவே இருப்பதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள், பேச்சுகள் எழுந்து வந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. முல்லைப் பெரியாறு அணை உறுதியாகவே இருப்பதாகவும் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? கண்டிப்பாக ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல இது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் இருந்த போதிலுமே மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தை ஒரு தரப்பாக இந்த வழக்கில் சேர்க்கக்கூடியதான் கேரளாவை சேர்ந்த ஜாய் ஜோசப் என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்த பொழுது தமிழ்நாடு அரசு சார்பாக முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பாக ஏற்கனவே வேறு அமர்வில் விசாரணை செய்து வருகிறது. அதே போல மத்திய அரசு ஏற்கனவே ஒரு நிபுணர் குழுவையும் நியமித்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி அமர்வானது பரிந்துரைக்க வேண்டும், தலைமையிலான வேறு நீதிபதிக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். இதற்கு மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பருவமழை காலம் வர உள்ளது, எனவே அதனை மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார். அதற்கு நீதிபதிகள் 130 ஆண்டுகள் மேல் ஆன இந்த அணை எத்தனை பருவமழைகளை கண்டுள்ளது, அணை இன்னும் நிலையாக உள்ளது, ஆனால் மக்கள் அதனை உடைத்து விடும் இன்னமும் அச்சத்தில் உள்ளதாக கூறுகின்றனர். அதாவது காமிக்ஸ் கதைகளில் வருவது போல இந்த அச்ச உணர்வு உணர்கிறதாக நீதிபதிகள் கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அதே போல தானும் கேரளாவை வசிக்கிறேன், அதே போல முல்லைப் பெரியாறு அணை நமது வயதை விட 2 மடங்கு வயதிலும் நிலையானதாக உறுதியாக உள்ளது. பல பருவமழைகளில் கண்டு நிலையான அணையை கட்டியுள்ள அந்த பொறியாளர்களுக்கு நன்றி வேண்டும், அதற்கான என்ற கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். இதற்கு மனுதாரர்கள் தரப்பில் அணை மிகவும் பழமையானது, ஒரு விலை உடைந்தால் 50 லட்சம் பாதிக்கப்படுவதோடு லட்சக்கணக்கான போகும். எனவே அணையை ஆய்வு செய்து அப்போது அணைக்கான திட்டத்தை வகுக்க வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பில் அந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு தான் நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் அச்ச உணர்வு என்பது கதைகளில் வரும்போது இருப்பதன் காரணமாகவும், ஆனால் அணை இத்தனை காலம் பல மலைகளை அந்த பருவமழைகளை கண்டும் இன்னும் நிலையாக உறுதியாக இருக்கிறது. மேலும் பெரியாறு அணை பல வழக்குகள் நீதிமன்றத்தில் வெவ்வேறு அமர்வுகள் இருப்பதால் இந்த வழக்கையும் அந்த வழக்கோடு இணைத்து விசாரிக்க பட்டியலிட உத்தரவிட்டு பதிவாளருக்கு உத்தரவிடுவதாக தற்போது நீதிபதிகள் தெரிவித்து இந்த வழக்கை மற்ற வழக்குகளுடன் இணைத்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த விசாரணை தொடரும் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முல்லைப் பெரியாறு அணை உறுதியாக உள்ளது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜு.